Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறோம். டே இன் மை லைஃப் as a content creator. இன்னைக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ மாடல் ஷூட் இருக்குது. அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். The day begins. நம்ம ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகிடுச்சு, கீழே போயிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாம். Yes, we reached the location but too late. நம்ம தான் ரொம்ப லேட் பண்ணிட்டோம். அப்புறம் அவங்க மேக்கப் ப்ராடக்ட்ஸ் அந்த திங்ஸ் எல்லாமே எடுத்து ரெடியாக வச்சுருந்தாங்க. மேக்கப் போட ஆரம்பிச்சிட்டாங்க. பின்னாடி ஹேர் டூ போயிட்டு இருந்துச்சு. அவங்க சிஸ்டர்ஸ் 2 பேரும் தான் பண்ணியிருந்தாங்க. ஓகே, சூப்பர்பாகவே ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அவுட்புட் நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க பார்த்து. அப்புறம் ஒரு 2 hours ஆஃப் மேக்கப் முடிச்சுட்டு அப்புறம் நடுவில் லன்ச் சாப்பிட்டுட்டு லன்ச் பிரேக் முடிச்சதுக்கப்புறம் நம்ம சாரீ ட்ரிப்பிங்கும் முடிச்சுட்டு போர்ட்ஃபோலியோ ஷூட் வேணும்னு சொன்னாங்க. அதுவும் முடிச்சு கொடுத்துட்டோம். இவங்க இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் வந்துட்டு சைடில் அட்டாச் பண்ணுறேன். டூ செக் இட் அவுட். உண்மையாலுமே சூப்பராக பண்ணுறாங்க. டூ சப்போர்ட் தெம் அண்ட் டூ செக் இட் அவுட். ஹியர்ஸ் த அவுட்ஃபிட் ஃபார் த மேக்கப். உண்மையாலுமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. மேக்கப் உண்மையாலுமே லாங் லாஸ்டிக்காக இருந்துச்சு. பிகாஸ் எனக்கு ரொம்ப ஓவராக ஸ்வெட் ஆகும். அதுலேயுமே உண்மையாலுமே ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஷூட்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. மேக்கப் போட்டவங்க வேறு யாரும் இல்லை, நம்ம ஃப்ரெண்டு தான். நம்ம ஷூட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அவ்வளோதான் வீடு திரும்பியாச்சு. அவ்வளோதான், ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு. ஹேரில் இப்படி தான் இருக்குது. இனிமேல் என்ன இன்னொரு ஷூட் பண்ணால் நான் ஐடியா பண்ணுறேன், ஆனால் தெரியல, பார்க்கலாம். கொஞ்சம் டயர்டாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒரு ஷூட் பண்ணி முடிச்சிடலாம், ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு ஒரு மோட்டிவேஷனோடு போய் பண்ணேன். ஆனால் வந்துட்டு அவுட்புட் எனக்கு எதிர்பார்த்த மாதிரி வரல, நல்லாவே இல்லை. என்னன்னு தெரியல, அது மேக்கப்புக்கு காஸ்டியூம் செட் ஆகலையா என்னென்னு. அவ்வளோதான், அதை ட்ராப் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷப்பாக வந்தாச்சு. மேக்கப் நல்லா போட்டிருக்காங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க பேஜை கீழே டேக் பண்ணுறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். பாய். அவ்வளோதான், இன்றைக்கி டே இப்படி தான் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான், சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் மூவி பார்த்துட்டு இருந்தோம். மூவிலாம் பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் போயிட்டு தூங்கியாச்சு. இங்கே பாருங்கள், ராக்கியும் தூங்கிட்டுருக்கோம். எங்கள் வீட்டில் டோகி பெட். என்ன தான் இருந்தாலும் நம்ம காஸ்டியூமில் கிடைக்கிற அந்த கம்ஃபர்ட் வேறு எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. அவ்வளோதான், என் குடும்பத்தினருக்கு இப்போது ராகி சேமியா செஞ்சுட்டு இருந்தேன். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி. சும்மா கடுகு வெங்காயம் போட்டு தாளித்து தண்ணியில் கொஞ்சம் 4 மிளகாய் போட்டு அப்புறம் வேக வச்சு சேமியா போட்டு வேக வச்சு எடுத்தால் ராகி சேமியா ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.